அதிகாரியும் சரி மாறல மாற்றவே இல்லை. அப்படியே போட்டு 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 வச்சுக்கிறாங்க. எடப்பாடி பயன்படுத்துறாங்க. எடப்பாடியை வருங்கால பிரதமர் மு.க. ஸ்டாலின் யார் அவர் கை காட்டுதான் அவங்க தான் இந்தியாவின் பிரதமர். இது எந்த வித மாற்றமும் கிடையாது. சின்னவர் அவர்களும் கால் போடாத இடம் கிடையாது. புலி 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயும். அவர் 32 அடி பாயிறாரு. நாங்கள் சின்னவர் வருங்கால எங்கள் தலைமுறையை காக்க வந்த ஒரு குலதெய்வம்னு கூட நாங்கள் சொல்லலாம் சின்னவரை. கொரோனா டைம்ல மோடி தெரியாது, வெள்ளம் டைம்ல எலெக்ஷன் டைம்ல மோடி 10 வாட்டி வராராம் ஊருக்கு சென்னைக்கு. யார பார்க்க வராரு மோடி? கேனியா என்ன அவர் நடந்து வர தைரியம் இல்ல. யார வந்து பாக்குறாரு. எங்க கூட அவ்வளோ தண்ணியில லோல் போட்டாரு. நாங்க பண்ணலாம் தானம். அவர் என்ன தானம் பண்ணுவாரு? கண் தானம் கொடுப்பாரா? எங்களை மாரி ரத்த தானம் கொடுப்பாரா? கிட்னி தானம் கொடுப்பாரா? இல்லாதவங்களுக்கு இன்னும் தானம் கொடுப்பாரு. தானம் தானன்றாரு. நயனாய நகேந்திரன் பெரிய பிராடுக்கு அதிமுகவில் நின்னா, அப்புறம் பிஜேபிக்கு போனால் வேற 3 கட்சிக்கு போயிட்டு வந்துட்டான். யார்? நயனாய நகேந்திரன். இப்போ ராபர்ட் புரூஸ் வந்து ஒரு நல்ல பட்டதாரி கூட, நல்ல எளிமையானவர். அவர் தான் முன்னால் வந்துக்கிட்டு இருக்கார். நெல்லை தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார். ராபர்ட் புரூஸ் தான் எங்களுடைய தொகுதி நெல்லை தொகுதி. நெல்லை தொகுதியில் ராபர்ட் புரூஸ் தான் ஜெயிப்பார். இது எந்த விதமான சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டை ஆள போகிறது, இந்தியாவை ஆள போகிறது எதுன்னு கேட்டால் உதயசூரியன் தான் ஆள போகுது இந்தியாவே. தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு துணை போய் ஜனநாயகத்தை படுதோல்வி ஏற்பட்டுள்ளது. கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது மோடி வந்து விவேகானந்த இல்லத்தில் வந்து காவி வேடத்தில் போட்டு தவம் செய்கிறார். அதுக்கு அனுமதி பெற்ற தேர்தல் ஆணையம் இது ஏற்கனவே ஒரு மாதம் செட் பண்ணி வச்ச இது முடிவு. இது உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க வேண்டும். என்னங்க தானம் பண்ணா? இது வரைக்கும் அவரை பத்தி பெருமையா பேசின கில்லாடி யாருமே இல்ல. நான் டிஎம்கே கட்சிக்காரங்களை பத்தி பெருமையா பேசுறேன். ஐஏஎஸ்ங்களா அதிகமாகறாங்க. இந்திக்காரனுங்களை புடிச்சு வச்சு பக்கத்துல வச்சுன்னுக்கிறாரு. அது தானமா? அது இதுல வேற அண்ணாமலைன்றீங்க. எந்த அண்ணாமலையை சொல்றீங்கன்னே தெரியுமா? அது ஆடு திரு அண்ணாமலையை விட்டு சும்மாகிற அண்ணாமலை டென்ஷனா வராருங்க. சகோதரி கனிமொழி அக்கா தூத்துக்குடியில் முன்னணியில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோடி இங்கே தியானம் பண்ணுற சமயத்தில் அக்கா அவர்கள் பைக்கிலே வீதி வீதியாக மழை வெள்ளன்னு கூட பார்க்காம பைக்கிலே மக்களை போய் நேரடியாக சந்திச்சு மக்களுக்கு பல உதவி செஞ்சுங்க. அதனால அவங்க முன்னணியில் இருப்பாங்க. இந்த மோடியை பற்றி கேட்கறது, இந்த அண்ணாமலையை பற்றி கேட்கறது அதெல்லாம் வேணாம். தலைவரை பற்றி கேளுங்க. மக்களுக்கு என்ன செய்தார்? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதியை பார்த்து அவருக்கு பயம். ஏன்னா நான் ஒரிசா சாவின்றது நம்ம தலைவரை தான் சொல்கிறாரு போல். இங்கே 40 தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் வெல்லும். ஏன்னா அங்கே தலைவர் தான் அங்கே இந்தியா கூட்டணிக்கு ராகுல் காந்தியை உட்கார வைக்கிறதுக்கான முதல் சாவி. இந்த இந்தியா கூட்டணியில் அவர் மாபெரும் அங்கம் வகிக்கிறதுனால நம்ம 40 தொகுதி வெற்றி பெறுவோம். அந்த சாவி தலைவர் தான். ராகுல் காந்தி அண்ணன் முதலமைச்சர் பிரதமராக நன்றி எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு 4 நம்பர் 40 நம்பரை வெற்றி பெற்ற அனைவருக்கும் செல்லாம் சொல்லி பெருமடியும் மதுரையிலிருந்து வந்திருக்கேன். மதுரையிலிருந்து நாகூர் பிச்சை வந்திருக்கேன். அண்ணே சு வெங்கடேசன் சார்பாக கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது ரொம்ப சந்தோஷம். லாயிலாக இல்லா அந்த சுவனக்கு இன்னும் குதும்பலாலுமே லாயிலாக இல்லா அந்த சுவனக்கு இன்னும் குதும்பலாலுமே லாயிலாக இல்லா அந்த சுவனக்கு குதும்பலாம் சலலாவலாம செல்லம் சலலாவலாம செல்ல வலைசனம் சலலாவலாம ஆரிப்பு செல்ல அலைவசனம். அல்லாவுக்கு உனக்கு நன்றி. இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகிறாரு. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் 40 எங்களுதே. திமுக கூட்டணி வெற்றி. இனி மோடி கன்னியாகுமரியில் தியாகம் பண்ணுறது முழுக்க நாட்டை ஏமாத்துறது. உன் நாட்டில் போய் கோயில் சாமி கும்பிட்றான்னா அங்கே என்னடா வேலை எங்களுக்கு? தமிழ்நாட்டில் என் கோயில் கும்பிட்றேன், எங்கள் சாமியை கும்பிட்றேன். நீ அங்கே கும்பிட வேண்டியதானே? யாரை ஏமாத்துறது? கருத்து கணிப்பு போட்டுக்கின்னு காசு கொடுத்து விலைக்கு வாங்கின்னு ரிட்டையர்மெண்ட் ராணுவத்தில் வச்சுக்கின்னு அவன் வேலை காட்டுனுக்கிறான் மோடி பருப்பில் வேவாதுங்க. தமிழ்நாட்டை எல்லாம் அசக்க பார்க்கலான்னு பார்க்குறான். அவனால் கூட ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அவரால் மயிறு கூட புடங்க முடியாது அவனால். 24 அண்ணாமலை ஒரு படம் காமிச்சாரு. வந்தேண்டா பால்காரன்
பசு மாட்டை பற்றி பாட போகிறேன்னு கோயம்புத்தூரில் காமிச்சார். கோயம்புத்தூரில் சொசைட்டி அதிகம் பாலுக்கு. ஆனால் அவரோட பால் வந்து எங்கேயுமே வேலைக்கு ஆகலை. ஏன் நான் சொல்கிறேன்னா, என் பேர் வேணுகோபால், அதனால தான் நான் அந்த பாலை பற்றி சொல்கிறேன். அவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு இல்லாத தலைவர்களை நாங்கள் விமர்சிக்கும் போது அது எவ்வளோக்கு எவ்வளோ கருத்தை நாங்கள் உள்ளடக்கி பேசணுமோ அந்த அளவுக்கு தலைவர் தளபதி அவர் பேர் சொல்கிறது கூட எங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது இன்றைக்கி. ஏன்னா இந்தியாவே நாளைக்கு வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எங்கள் தலைவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தேர்ந்தெடுப்பார். இதுக்கெல்லாம் முத்திரைப்பாக மகுடத்தில் வைர கிரீடமாக சூட்டுறது வந்து எங்கள் இளைஞர் அணி தலைவர், நாளைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 40 தொகுதியிலையும் உடல்நிலை சரியில்லை, தேனி பம்பரமாக வேலை பார்த்தார். ஏன்னா அது எங்கள் கூட்டணி கட்சி, உதயசூரியனா வேலை பார்த்தார், அது எங்கள் கட்சி, புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் அவருடைய வெற்றிலாம் வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏதோ திருவல்லிக்கேணி சனாதனத்தை பற்றி பேசினா, சாதா மசால் தோசையை பற்றி பேசினானா அது அவங்களோட இது. இப்போ நார்த் இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் 50 தொகுதிகள் ஜெயிக்குது. சனாதனத்தை பற்றி பேசினா ஏன் நாங்கள் அங்கே ஜெயிக்கிறோம்? காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஏன் அங்கே ஜெயிக்கிறாங்க? அதெல்லாம் ஃபேக்ட் ஆஃப் எலெக்ஷனில் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியோ மோடியோட ஸ்ட்ராட்டஜியோ ஒன்றும் புரிய. நீங்கள் சாமி கிட்ட காலில் விழுந்தாலும் உங்களுக்கு என்ன நடக்குமோ அதாங்க நடக்கும். அடுத்த 50 ஆண்டு காலம் நாங்கள் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி வச்சுக்கிட்டோம். அடுத்த 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த கட்சி கொடி இங்கே பார்க்கணும். அதுக்கு மேலே அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கீ ஃபேக்டர் தலைவரும் சின்ன தளபதியும். அவர்கள் யாரை சொல்கின்றார்களோ அவர்கள் தான் பிரதமர். அதை நல்லா எழுதி வச்சுங்க. இன்னும் ஒரு ஹவர்ல நிலைமை மாறும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா